Hi friends, welcome to Chennai Food. ஒரு கப்பு சோயா சங்க்ஸும் 1/4 கப்பு பொட்டுக்கடலையும் இருந்தால் போதுங்க. நல்ல மொறுமொறுப்பான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். சட்டுன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சோயா சங்க்ஸை வச்சு நல்ல மொறுமொறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வேக விட்டு எடுக்கணும். சோயா சங்க்ஸை வேக விடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்குது. சோயா சங்க்ஸ்க்கு தேவையான சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து விட்டுக்கிறேன். சால்ட்டு சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ நம்ம சோயா சங்க்ஸை அதில் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி சோயா சங்க்ஸை நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோட சூட்லேயே அந்த சோயா சங்க்ஸ் நல்லாவே வெந்துடும். நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. சோயா சங்க்ஸை மூடி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், நல்லாவே வெந்திருக்குது. நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம நார்மல் வாட்டருக்கு மாற்றி விட்டுக்கலாம். நான் இன்னொரு கிண்ணத்தில் நார்மல் வாட்டர் வச்சுருக்கேன். அதில் இதை மாற்றி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி மாற்றி விட்டதுக்கப்புறமா இதை நல்லா டிப் பண்ணி விட்டுடுங்க. டிப் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா அழுத்தி பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சிட்டு இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது, நல்லா பஞ்சு மாதிரி. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நார்மல் வாட்டரில் இருந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் பிழிஞ்சு எடுத்துட்டேங்க. சுத்தமாக தண்ணியில் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம 1 கப்பு சோயா சங்க்ஸ் எடுத்துருந்தோம். 1 கப்புக்கு 1/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் சோயா சங்க்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலையை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பொட்டுக்கடலை அரைச்ச அந்த ஜாரையை நான் மறுபடியும் எடுத்துருக்கேங்க. நம்ம வேக வச்ச இந்த மீல் மேக்கர் அதை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு பட்டை அதை சேர்த்துக்கிறேன். 3 கிராம்பு அதையும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நான் தோல் சீவிட்டு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 4 பல்லு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், இதை 2ஆக உடச்சி போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் நீங்கள் 1 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். சோயா சங்க்ஸில் நான் சுத்தமாக தண்ணியே சேர்க்கலைங்க. இந்த மாதிரி திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சோயா சங்க்ஸ்க்கு தேவையான வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சோயா சங்க்ஸ் வேக வைக்கும் பொழுது சால்ட் சேர்த்து விட்டோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச இந்த 1/4 கப் பொட்டுக்கடலை அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் சுத்தமாக தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிட்டேங்க. பாருங்கள், நல்லா ரவுண்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு மொத்தமாக கிடச்சிருக்கு. நான் சுத்தமாக தண்ணி சேர்க்கலை, அரைக்கும் போதும் சேர்க்கலை, பிசையும் போதும் சேர்க்கலைங்க. அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான். கையில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இது இந்த ஷேப்பில் தான் பண்ணணுன்றது கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கலாம். வடை ஷேப்பில் பண்ணலாம், கட்லெட் ஷேப்பு, பால் ஷேப்பு, சிலிண்டர் ஷேப், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் பால் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ரெடி பண்ண சோயாவை நான் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துட்டேங்க. இதை பொரிக்கிறதுக்காக நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஒவ்வொரு பால்ஸாக நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா பரட்டி விடுங்க. எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆன உடனே நான் பரட்டி விட்டுட்டேங்க. பாருங்கள், நல்லாவே கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த மாதிரி கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சோயா வேக வச்சு எடுத்ததுனால சீக்கிரமாகவே அது வெந்துடும். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன்.
அவ்வளவுதாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய சோயா சங்க்ஸை வச்சு ரொம்பவே ஈஸியாக க்ரன்ச்சியான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இந்த சோயா சங்க்ஸ் பார்த்திங்கன்னா சோயாபீன் பவுடரில் தாங்க ரெடி பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப சத்தானது. வளர்கிற குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இதில் புரத சத்து அதிகமாகவே இருக்குங்க. வெஜிடேரியன்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்தான ரெசிபின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சோயா சங்க்ஸ் பொட்டுக்கடலையை பயன்படுத்தி ரொம்பவே டேஸ்டியான முறுமுறுப்பான சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.